Hi friends, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப். இந்த வீடியோவில் வந்து வரமகாலட்சுமி நோன்புக்கு ரொம்ப எளிமையாக அதே சமயத்தில் முழுமையான ஒரு பிரசாதம் படையல் எப்படி பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒர்க்கிங் லேடிஸ்க்கு இல்லைனா ரொம்ப பிஸியாக இருக்கிற லேடிஸ்க்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் இது ஒரு மனநிறைவோடு நம்ம பண்ணலாம். ஏன்னா கம்மியான ஐட்டம்ஸ் குவிக்காக பண்ணிடலாம். நிறைய இன்க்ரீடியன்ஸும் தேவை இருக்காது. இன்ஃபேக்ட் நான் எந்த ப்ரிப்ரேஷனும் இல்லாமலே இது பண்ணேன். சரி வாங்க, நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், எப்படி இதை மேனேஜ் பண்ணேன்னு பார்க்கலாம். இந்த பிரசாதத்துக்கு நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கர்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன், லெமன் ரைஸ், கர்நாடகா ஸ்டைல் லெமன் ரைஸ் பண்ணியிருக்கேன், ரவா லட்டு பண்ணியிருக்கேன், கீர் பண்ணியிருக்கேன். அதே சமயத்தில் வெள்ளரிக்காய் போட்டு ஒரு சாலட், வெள்ளரிக்காய் பாசிப்பருப்பு போட்டு, கர்நாடகாவில் இது கோசம்பரின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எந்த பூஜைக்குனாலும் நாங்கள் இது பண்ணுவோம். அதுவும் பண்ணியிருக்கேன். வாங்க குவிக்காக எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஊற வைக்கிறதுலாம் ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டேன். வெள்ளரிக்காய் சாலட்டுக்கு தேவையான பாசிப்பருப்பு, அப்புறம் லெமன் ரைஸ்க்கு தேவையான அரிசி, அப்புறம் கீருக்கு தேவையான பாஸ்மதி ரைஸ், இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டே ஊற வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக லெமன் ரைஸ்க்கு ரைஸ் எலக்ட்ரிக் குக்கரில் குக் பண்ண வச்சுட்டேன். அப்புறம் கீர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லைங்களா, அதனால் 1 லிட்டர் பால் வந்து கொதிக்க வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் பண்ணது இந்த 2 வேலை தான். இன்னொரு பர்னரில் கொஞ்சம் கடாயில் நெய் வச்சு ரவா லட்டு கீருக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். ரெண்டுக்கும் ஒன்றாவே ஃப்ரை பண்ணிக்கிட்டேன், தனித்தனியாக ஃப்ரை பண்ணல. அந்த இப்படி பண்ணாலும் நம்ம நல்ல டைம் சேவ் பண்ணலாம். ரவா ஃப்ரை பண்ணிவிட்டு ரவா லட்டுக்கு தேவையான கொப்பரை தேங்காயை துருவி எடுத்துக்கிட்டேன். இந்த பக்கம் கீருக்கான பால் நல்லா பொங்கி வந்துடுச்சு. அதோடு நான் ஊற வச்சிருந்த அரிசி, ஒரு 1/2 கப் பாஸ்மதி அரிசி, அதை போட்டு அதிலேயே வேக விட்டுட்டேன். அந்த பாலை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சைடில் ஃபார்ம் ஆகிற க்ரீம் எல்லாம் அப்படியே எடுத்து விட்டுட்டே வந்தால் கீர் வந்து ரொம்ப க்ரீமியாக வரும். இந்த பக்கம் திராட்சையெல்லாம் நல்லா உப்பி நட்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அதெல்லாம் ஒரு பவுலில் மாற்றிட்டு இன்னும் கொஞ்சம் கீயை ஆட் பண்ணிவிட்டு 1 கப் ரவா இதில் போட்டு நான் நல்லா வறுத்துக்க போகிறேன். இந்த ரவா வந்து ப்ரௌன் ஆகக்கூடாது, நல்லா ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ரவாலேருந்து நல்ல கமகமன் வாசனை வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்கிற கொப்பரை தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் ரவாவுக்கு 1/2 கப் கொப்பரை தேங்காய் துருவி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொப்பரை தேங்காவை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வறுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் நட்ஸ், அதில் ஹாஃப் வந்து கீருக்கு வச்சுட்டு மீதி வந்து இதோடு சேர்த்து அதையும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். இந்த பக்கம் கீருக்கு அரிசியும் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1 லிட்டர் பாலுக்கு 3/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா டிசால்வ் ஆகட்டும், கரையட்டும். இதில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரவா, நட்ஸ், கொப்பரை தேங்காய்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிட்டோம். இதுக்கு வந்து நான் 1 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே ஃப்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 டேஸ் கெடாமல் இருக்கும். இப்போ கீர் பார்த்தீங்கன்னா சுகர் நல்லா டிசால்வ் ஆகிடுச்சு. இப்போ ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம், கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டுக்கலாம். குங்குமப்பூ வந்து ஜாஸ்தி போட்டால் ஒரு மாதிரி கசப்பு வந்துடும், அதனால் கொஞ்சமாக போடலாம். பட் இந்த குங்குமப்பூ இந்த மாதிரி லக்ஷ்மி பூஜைக்கெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் குங்குமப்பூ போட்டுட்டு அந்த ஃப்ரை பண்ணி மீதி இருக்கிற நட்ஸ் எல்லாம் இதுக்கு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு நல்ல வாசனையான கீர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வறுத்து வச்சுருக்கிற ரவாவை கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கிற பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பயே நம்ம லட்டு பிடிச்சி வச்சிடலாம். அந்த லட்டு நல்லா டைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி பிடிச்சா அது உடையாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா ரவாவையும் இந்த மாதிரி லட்டு பண்ணி வச்சுட்டேன்னா இப்போ ரொம்ப சுவையான ஒரு தயிர் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். கர்நாடகா ஸ்டைல் லெமன் ரைஸ்க்கு நான் கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன் இதெல்லாம் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்து வந்திருக்கு. இதை கூலான அப்புறம் ஒரு மிக்சியில் போட்டு ஒரு கோஸ் பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ தாளிக்க வேண்டியதெல்லாம் ஒன்றொன்னா தாளிச்சிடலாம். நான் இன்ஃபேக்ட் ஒரே கடாயில் எல்லாமே தாளிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து லெமன் ரைஸ்க்கு தாளிச்சிடலாம். அது கடுகு, உளுத்தம் பருப்பு. நான் கடலைப்பருப்பு போடல, என் ஃபேமிலிக்கு கடலைப்பருப்பு பிடிக்காது.
அப்புறம் தேவையான பச்சை மிளகாய் கறிவேப்பிலெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் கிரவுண்ட்நட்ஸும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை எடுத்து அந்த சாதத்துக்கு நம்ம கொட்டிடலாம். கொட்டிட்டு அதே கடாயில் இப்போ நான் கர்ட் ரைஸ்க்கும் தாளிச்சிட்டேன். இதே மாதிரி தாளிக்கிறதெல்லாம் ஒன்றா ஒரே கடாயில் நம்ம செஞ்சிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு வேலை முடிஞ்சிடும். தயிர் சாதத்துக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அந்த சாதத்துக்கு கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது வெள்ளரிக்காய் பாசிப்பருப்பு சாலடுக்கும் இதே கடாயில் நம்ம தாளித்து எடுத்துடலாம். சேம் தாளிப்பு தான் இதுக்கும். கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், காஞ்ச மிளகாய் 2, கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டு தாளிச்சிட்டு அந்த பாசிப்பருப்பு ஊற போட்டு வச்சுருந்தேன் பாருங்கள், அதை நல்லா வடிகட்டிடணும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு இதுக்கு அந்த தாளிப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தாளிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ரைஸ் ஒன்றுனா நம்ம கலந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் லெமன் ரைஸ்க்கு தேவையான மஞ்சள், உப்பு எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்கிற மசாலா ஐட்டம்ஸ்லாம் நான் ஒரு கோஸ் பவுடராக பண்ணிவிட்டேன். அதையும் இந்த ரைஸோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொத்தமல்லி போட்டுட்டு நமக்கு தேவையான லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். எனக்கு ஒரு லெமன் பிடிச்சது இந்த சாதத்துக்கு. உங்கள் லெமன் லெவல் எப்படியோ அந்த அளவுக்கு நீங்கள் பிழிஞ்சு நல்லா கலந்து விட்டுடுங்க. சூப்பரான ஒரு லெமன் ரைஸ் ரெடி ஆகிடும். இதுக்கு கர்நாடகாவில் சித்ரானம்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வரமகாலட்சுமிக்கு இது நாங்கள் கண்டிப்பாக பண்ணி படையலில் வைப்போம். இப்போ கர்ட் ரைஸ்க்கும் தாளிச்சிட்டோம் இல்லையா, அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நமக்கு எவ்வளோ தயிர் வேணுமோ அந்தளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம். சப்போஸ் நம்ம அப்பயே சாப்பிட்றதா இருந்தால் தயிர் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிவிட்டு பால் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் நேரம் ஆகும்னா நம்ம தயிர் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு பால் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போ சுவையான ஒரு தயிர் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம பாசிப்பருப்பு வெள்ளரிக்காய் சாலடு மிக்ஸ் பண்ணிடலாம். வெள்ளரிக்காய் இதோட போட்டு தேவையான உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ ஒரு பாசிப்பருப்பு வெள்ளரிக்காய் சாலடும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு படையலுக்கு தேவையான எல்லா பிரசாதமுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். லெமன் ரைஸ், ரவா லட்டு, கீர், பாசிப்பருப்பு வெள்ளரிக்காய் சாலட், தயிர் சாதம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையான ஒரு படையலாக தான் இருக்கும். ஆனால் இது ஒரு முழுமையான படையல். இதோட நம்ம பழங்களெல்லாம் வச்சு தெய்வத்தை வேண்டிக்கிட்டால் நமக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். எல்லோருக்கும் இனிய வரமகாலட்சுமி வாழ்த்துக்கள். Thanks for watching this video. Please do like, comment, share and subscribe to my channel Sudhavin Illam All About Life. Stay tuned to Sudhavin Illam All About Life. Bye till we meet again.